கவின் அவரோட மரணம் பத்தி தான் இப்போ வந்துட்டு நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு, தைரியமா இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு அணுகுமுறை அப்படின்றது சரியா இருக்குமா சார்? விஜய் அவர்களை வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் வந்து அவங்க போய் விஜயை சந்திச்சாங்க, பண்ணையார் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. விஜய் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அவருங்க வந்து பார்த்தா அதோட நிறம் அந்த போராட்டத்தின் நிறமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்கல்ல அந்த மக்களே சொன்னாங்க. அப்படி என்னதான் சொன்னாலும் விஜய் அவர்கள் செய்தது தவறு. ஓகே, அதை விட பெரிய தவிர மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ அஜித்குமார் அவங்க போலீஸ் காசில் இறந்தப்போ வந்து கால் பண்ணி பேசினாங்க, அப்படி பேசியிருக்கலாம். இப்போ அஜித்குமார் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், கெவின் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதனால தான் வந்து முதல்வர் இப்படி ஒதுக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து முதல்வர் அவர்கள் வந்து அதனால தான் ஒதுக்குறாரு நான் சொல்லுவேன். அந்த கட்சியில் சீனியர்கள்லாம் யார்? எல்லாமே வந்து உயர் சாதி ஆதிக்க சாதி மனப்பான்மை கொண்டவர்கள். உங்களுக்கே தெரியும், அந்த கட்சியில் வந்து ஏவா வேலேருந்து நேர்லேருந்து அதே போல் எஸ் ராமச்சந்திரன் வந்து பெரியசாமி வந்து எல்லாமே வந்து ஏதாவது ஒரே ஒரு தலித் அமைச்சரை வந்து அதில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், யாருமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு அமைச்சரவையில் ஒரு கட்சியில் நீங்கள் சிறப்பு ஆணவ படுகொலைக்கான சட்டம் கொண்டு வரது அவ்வளோ சுலபமாக இல்லை. பணியாளர்கள் அவங்களோட போராட்டம் தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த அரெஸ்ட்டை பத்தி எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பரிதி இளமழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் தான் வந்து ஒரு காலத்தில் சென்னையோட தளபதி மாதிரி. திமுகவின் சென்னைக்கு வந்து குறுநில மன்னர்னா அது பரிதி இளமழுதி தான். இப்படி இருக்கும்போது அவங்க வச்சு தான் சென்னையில் கண்ட்ரோல். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து அடையாறு பக்கத்தில் இருக்குல்ல குடிசைகள்லாம், அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வட சென்னையிலையும் சரி சென்னையில் இருக்கிற பகுதியும் அகற்ற முடியாது. ஓகே, தலித்துக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா திமுகலேருந்து வந்து அப்படி பாதுகாத்தாரு பரிதி இளமழுதி. ஓகேங்களா, அப்படியான ஒரு நிர்வாகி இப்போ வந்து அப்படி மேயர் பிரியா அவர்களும் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம். ஓகேங்களா, அவங்களால பேச முடியுமா? ராசா இருக்கார்ல, அவரு நினைச்சாலும் அவரும் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர், அவரு நினைச்சாலுமே பேச முடியாது. ஓகேங்களா, திமுக தலைமை ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா அதை தாண்டி வந்து அந்த கட்சியில வந்து எதுவுமே பேச முடியாது. இப்போ வந்துட்டு ரீசெண்டா ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அம்மா உணவகம் வந்துட்டு நிறைய அவுட்லெட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பட் டிஎம்கே சைட்ல இருந்து அதுவுமே செட்டிங்ஸ் தான், அதுவுமே செட்டப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எப்பொழுதுமே வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியா ஒருத்தவங்க வராங்கன்னா முன்னாடி ஆட்சியில் வந்து ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து அதை தடை செய்ய பார்ப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா உணவகத்தில் இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் பேர்லாம் எதுவும் மாற்ற வேணாம், அம்மா உணவகம்னே இருக்கட்டும், பேர் அகற்ற வேணாம்னு சொல்லி தானே சார் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த ஒரு மாற்றம் எதுக்கு சார்? இல்லைன்னா அவங்க மேலே கெட்ட பேர் வரும். சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த கிட்னி திருட்டு அப்படின்றது ரொம்பவே பேசு பொருளா இருக்கு. நேத்து மதுரை கோர்ட்ல கூட இது ரிலேட்டடா ஒரு கேஸ் வந்தப்போ கோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு இந்த மாதிரி ரிலேட்டடான ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, எஃப்ஐஆர் எதுவுமே போடப்படலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் வந்து அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு குழு அமைச்சிங்க, அந்த குழுவில் வந்து தவறு நடந்திருக்கு, கிட்னி அந்த நாமக்கல் பகுதிகளில் கிட்னி திருட்டு நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. அப்போ ஏன் வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி வந்து அந்த ஊரக சுகாதார இயக்குனர் இருக்காருல்ல, அவர் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்போதான் நாங்கள் எடுக்க முடியும். ஏன்னா உறுப்பு மாற்று, திருட்டு, அந்த அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் மூலமாக தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரணும், அப்புறம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க குழு அமைச்சிங்க? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ரொம்ப நாட்களா வந்துட்டு பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா கவின் அவரோட மரணம் பத்தி தான். இப்போ வந்துட்டு நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு, தைரியமா இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு அணுகுமுறை அப்படின்றது சரியா இருக்குமா சார்? ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி திமுக என்ற கட்சி வந்து எப்படி தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். திமுக என்ற கட்சி வந்து பெரியார் ஆரம்பித்த திராவிட கழகம் என்ற அமைப்பிலிருந்து பெரியாரும் அண்ணாவும் வந்து ஒன்றாக இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அண்ணாவுக்கு வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடணும்னு கொண்டு ஆசை. ஏன்னா அதிகாரம் கையில் கிடைத்தால் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் செயல்படுத்த முடியும், வெறும் இயக்கமாக இருந்தால் எதுவும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்துச்சு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதோட நோக்கம் என்னன்னா, அது ஆரம்பிச்சாங்கன்னா
தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது. எந்த அளவுக்குனா எல்லா அரசு துறைகள்லையும் இருப்பாங்க. அதே போல மருத்துவரா இருக்குன்னா சமஸ்கிருதம் படிக்கணும். ம். இந்த அளவுக்கு அவங்களோட ஆதிக்கம் இருந்தது. ஸோ அதற்காக வந்து அ அ தமிழ்நாட்டில இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் அதாவது தற்பொழுது சொல்லப்படுகிற வந்து முதலியார்கள், செட்டியார்கள், அதுக்கப்புறம் ரெட்டி, நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேக்வர்ட் சமூகத்தினரால் வந்து அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நான் பிராமின்ஸ், நான் தலித். ம். ஆக்சுவலா பிராமணர்கள் மற்றும் தலித்துகள் இல்லாத ஒரு அமைப்பாக அது இருந்தது. அதுலேருந்து பெரியார் வந்தார். அதுலேருந்து அண்ணா வந்தார். அண்ணா பெரியார் வந்து என்ன பேசினாரோ, சாதி ஒழிப்பு, பிராமணர் ஒழிப்பு அதெல்லாம் பேசினாரோ, அதையும் அண்ணா பேசினாரு. அண்ணா வந்து தேர்தல்ல நின்னாரு. தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. அதோட தொடர்ச்சி தான் திமுக. திமுக வந்து அ கலைஞர் இருக்கும்போது வந்து வேறு மாதிரியாக இருந்தது. தற்பொழுது வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கவின் கொடை அவர்கள். ஒருவேளை வந்து கவின் கொலையுண்டபோது கருணாநிதி அவர்கள் இருந்தாருன்னா, இந்த மாரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. நேரா போய் பார்த்திருப்பாரு. நவி அ கெவினோட குடும்பத்த வந்து நேர்ல அப்பவே வந்து நேர்ல சந்திச்சிருப்பாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நீங்க 2011லேருந்து 2021 வரைக்கும் வந்து திமுகவோட ஆட்சியே இல்ல. ம். ஏன்னா 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக செஞ்ச அட்டூழியங்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட 2 மகன் ஒருத்தர் வந்து எம்பி. மு.க. அழகிரி வந்து எம்பி. ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா இருந்தாரு. அவங்க பொண்ணு எம்பி. அதேபோல தயாநிதி மாறன் வந்து எம்பியா இருந்தாரு. அந்த குடும்பமே வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவுக்கு அமைதியை சீர்குலைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்க வந்து மீற முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து இருந்தா அதனால தான் அவங்களால 10 வருஷம் ஆட்சிக்கே வர முடியல. ம். இதோட தொடர்ச்சி தான் வந்து அ 10 வருஷம் அதிமுக. செல்வி ஜெயலலிதா வந்து இதை காரணம் காட்டியே வந்து 10 வருஷம் தொடர்ந்து 2011லேருந்து 2016 வரைக்கும் 2021 வரைக்கும் வந்து ஆட்சியில இருந்தாங்க. அ அது வெளியிருந்து பார்த்தா வந்து ஒரு ஒரு நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதனால மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படிலாம் இல்ல. அது முக்கிய காரணம் என்னன்னா, திமுக வந்து எப்பவுமே ஆட்சியில இருந்தா அவங்களால வந்து 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஆட்சிய வந்து கட்டுக்கோப்பா நடத்த முடியாது. முடியாது. முடியவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் இறந்ததுலேருந்து 1 வருஷம், ஒரு 5 வருடம் வந்து அதிமுக இருக்கும். அப்புறம் திமுக இருக்கும். ம். அதன் பிறகு அதிமுக. இப்ப வந்திருக்காங்கல்ல திமுக. இவங்க வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்க சமூக நீதி ஆட்சி, பெரியார் மண். ஸோ அதனால வந்து எங்ககிட்ட ஆட்சி குடுத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த ஜாதி பிரச்சனையே வராது. நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த இந்தியாவோட இந்த கட்டமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதிய கட்டமைப்பு. ஓகேங்களா? மதத்த தாண்டி இங்க சாதிய கட்டமைப்பு வலுவா இருக்கு. ம். அதுவும் குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப வலுவா இருக்கு. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து பாஜக வந்து இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியா இருக்காங்க. இல்ல கூட்டணி ஆட்சியில இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க முடியாததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இங்க இருக்க சாதிய கட்டமைப்பு. ம். ஏன்னா பாஜகன்ற கட்சி வந்து மதம் மதம் சார்ந்து வந்து அரசியல் நடத்துறாங்க. அதனால வந்து இங்க இருக்க சாதிய கட்டமைப்பு வந்து அத வெளிய தள்ளுது. ஸோ அங்க மதத்த தாண்டி சாதிய வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அத வெளிய தள்ளுது. அதோட தொடர்ச்சி தான் வந்து இந்த நான் சொன்னேன்ல திமுக. ம். திமுகன்னு வெளியில பேசிப்பாங்க. நாங்க வந்தா சாதிய ஒழிக்கிறோம். அதேபோல அவங்க வந்தோனே சொன்னாங்கல்ல, சிறப்பு சாதி அது ஆணவ கொலைக்காக சிறப்பு சட்டம் கொண்டு வரோம் அப்படிலாம் ம். சொன்னாங்கல்ல. ம். இது வரைக்குமே கொண்டு வரல. கொண்டு வரல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கட்சியில இருக்க சீனியர்கள். அந்த கட்சியில சீனியர்கள்லாம் யாரு? எல்லாமே வந்து உயர் சாதி, ஆதிக்க சாதி மனப்பான்மை கொண்டவர்கள். உங்களுக்கே தெரியும். அந்த கட்சியில வந்து ஏவா வேலுலருந்து, நேருலருந்து, அதேபோல எஸ்.எஸ். ராமச்சந்திரன் வந்து, ஐ. பெரியசாமிலருந்து எல்லாமே வந்து ஏதாவது ஒரே ஒரு தலித் அமைச்சர வந்து அதுல வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்லுங்க. யாருமே இல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு அமைச்சரவையில், ஒரு கட்சியில நீங்க சிறப்பு ஆணவ படுகொலைக்கான சட்டம் கொண்டு வரது அவ்வளோ சுலபமா இல்ல. நீங்க வெறுமனே வாயில சொல்லிக்கலாம். நாங்க வந்து சமூக நீதி ஆட்சி, நாங்க வந்தா சாதிய ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம் வெறுமனே. ஆனா அவங்களால கொண்டுட்டே வர முடியாது. அதோட தொடர்ச்சி தான் வந்து கெவின் அவர்களோட படுகொலை. ஸோ காவல்துறையிலயும் வந்து எந்த அளவுக்கு சாதி ஊறி போயிருக்குது, அந்த அந்த கொலையிலேருந்தே தெரியும். ம். ஏன்னா அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே காவல்துறையில வந்து பணியாற்றுறாங்க. பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒரு கொலை செஞ்சா, இந்த மாரி 2 பேரும் காதலடிச்சு, இந்த விவகாரம் பெருசானா எப்படி வந்து பூதாகரமாகும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்கு. ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில வந்து நீங்க வந்து ஒண்ணு கெவினுக்கு வந்து திருமணம் பண்ணி குடுத்துருக்கலாம். இல்ல கெவின் வீட்லயே போய் வார்ன் பண்ணி ஒரு பெற்றோரா அத பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணாம அமைதியா இருந்துட்டு, அந்த பையனையும் வந்து அ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க தான் வந்து கொலை செய்ய தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தகவல்லாம் வருது. அதனால தான் அவங்க தந்தையும் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எத காட்டுதுன்னா, நீங்க என்னதான் வந்து அ நீங்க என்னதான் வந்து சமூக நீதி
அந்த சமூக நீதியை பற்றி பேசினாலும் என்னதான் வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் நாளைக்கே வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வாங்கலாம், சாதி ஒழிஞ்சிடாது. சில பேர் யோசிப்பாங்க, ஐயோ இந்த கொலையை பண்ணால் நம்மளுக்கு வந்து தண்டனை அதிகமாக வரும், கைது போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் வரும். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக குறையுமான்னு கேட்டால் குறையாது. ஸோ இன்னைக்கு சந்திச்சார்ல நம்ம வந்து விஜய் அவர்களை வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் வந்து அவங்க போய் விஜயை சந்திச்சாங்க. அவர் பண்ணையார் ஆட்சி பண்றாரு, பண்ணையார் கட்சி பண்ணையார் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. விஜய் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. நான் வந்தால் அங்கே வந்து கூட்டம் அதிகமாகும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த போராட்டக்காரர்களின் தரப்புலே வந்து விஜய் அப்படி சொல்ல, நாங்கள் தான் போய் சொன்னோம் அப்படி. அவருங்க வந்து பார்த்தா அதோட நிறம் அந்த போராட்டத்தின் நிறமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்கல்ல அந்த மக்களே சொன்னாங்க. அப்படி என்னதான் சொன்னாலும் விஜய் அவர்கள் செய்தது தவறு. ஓகே, அதை விட பெரிய தவிர மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் சமூக நீதி ஆட்சி பேசுகிறீங்க, இங்கேருந்து திருநெல்வேலிக்கு மதுரைக்கு எங்கேயோ போனார்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில். வேற எங்கேயோ தென்பகுதிக்கு போனார், அப்போ போய் சந்திச்சிருக்கலாம். இப்போ அஜித்குமார் அவங்க போலீஸ் காசில் இறந்தப்போ வந்து கால் பண்ணி பேசினாங்கல்ல, அப்படி பேசியிருக்கலாம். இப்போ அஜித்குமார் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், கெவின் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதனால தான் வந்து முதல்வர் இப்படி ஒதுக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து முதல்வர் அவர்கள் வந்து அதனால தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போலீஸ் கஸ்டடியில் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கும் போது இருந்தவர் தான் அஜித்குமார். அவர் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். கெவின் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். ஓகேங்களா, நீங்கள் வந்து வெட்டி கொண்டுட்டீங்க. ஒருவேளை நாம் வந்து கெவின் வீட்டை குடும்பத்தாரை போய் சந்திச்சாலோ, கெவின் வீட்டில் வந்து ஒரு தொலைபேசியில் நம்ம பேசினாலோ வந்து அது ஆப்போனண்ட்டில் இருக்கிற முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் நம்ம இழக்க நேரிடும். அந்த பார்வையே ஒரு சாதிய பார்வை. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சாதியை ஒழிச்சிடுவோம், நாங்கள் சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வெட்கக்கேடானது. நீங்கள் வந்து விஜய் மேலே அந்த கட்சியினர் சமூக வலைதளங்களை என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டு உங்களுக்குமே பொருந்தும். விஜய் வந்து இங்கே வந்து அரசியல்வாதி இல்லை, இப்போ தான் எலெக்ஷனுக்கு வராரு, அவர் வந்து போட்டியிடவும் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சி, உங்கள் அப்பா இருந்திருக்காரு கட்சியில், நீங்கள் வந்து மேயராக இருந்திருக்கீங்க, துணை முதல்வராக இருந்திருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வந்து நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. அப்படி இருக்கும்போது நான் விஜய் விமர்சனம் செய்கிறதோட உங்களுக்கு தான் செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ மக்கள் வந்து உங்களை தான் கேட்க முடியும். நான் விஜய், நீங்கள் வந்து விஜய் மேலே 1000 விமர்சனம் வைங்களா, விஜய் நான் போய் கேட்க முடியாது. விஜய் வந்து எந்த பொறுப்புலையுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு தவறு செய்தாரோ அதை விட வந்து 100 மடங்கு வந்து முதல்வர் அவர்கள் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ லண்டன் போறதுக்காக நேத்து வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஷாப்பிங் போறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா, கவினோட மர்டர் வந்துட்டு அவரோட ஆட்சியில ரொம்ப கொடூரமா நடக்கப்பட்ட ஒரு மர்டர். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்கள நேர்ல போய் பார்த்து சந்திக்கிறதுக்கு தயங்குறாரு. அதுக்கு காரணம் என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாதியை அடிப்படையா வச்சுட்டு தான் அவர் போய் நேர்ல போய் பார்த்து பேசுறது தயங்குறாரா, இல்ல அது தவிர்த்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா? இல்லை, நீங்கள் நேரில் கூட வந்து பேச தேவையில்லைன்னு வச்சுங்களேன். நீங்கள் அஜித்குமார் வீட்டு கால் பண்ணி பேசுனீங்களா? எதுக்கு பேசுனீங்க? அதுவும் ஒரு கொலை தான். அது வந்து உங்கள் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை நேரடியாக பண்ண கொலை அது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க. இது வந்து நீங்கள் உங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில் நோக்கமே வந்து சாதிய ஒழிப்பு. ஓகேங்களா? அந்த சாதியின் பேரால் ஒருவனை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அவன் காதல் ஆக்சுவலாக இருக்கிறதுலே வந்து பெரிய அவமானம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவன் காதலில் வந்து தோற்று போகிறது தான். ஓகேங்களா? அதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு போரில் தோற்று போய் மீண்டும் போரிட்டு ஜெயிச்சிடலாம். ஒரு தேர்வில் போட்டிட்டு தேர்வு எழுதி மீண்டும் வந்து வெற்றி பெறலாம். ஆனால் காதலில் தோற்று தான் வச்சிங்க, அப்படி இல்லவே இல்லை. அது பெரிய அவமானம். நம்ம என்ன வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தோத்தது தான். நீ இன்னொரு காதல் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவன் இறந்தோடனே அந்த கெவின் பையன் மேலே வந்து அவ்வளோ குற்றச்சாட்டுகள். அவன் வந்து ஒரு ப்ளே பாய், அவன் ஆஃபீஸில் வந்து இருந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் பகிரப்பட்டு எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் வந்து சித்தரிக்கப்பட்டார்கள். அதை தாண்டி ஒருவேளை வந்து ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கே நேரில் போய் பார்த்து பேசியிருந்தா வச்சிங்களேன், அந்த வதந்திக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பாங்க திமுக. ஏன்னா அந்த வதந்தியெல்லாம் பரப்புறதே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் பரப்புகிறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் போவதுக்கு முக்கிய காரணம், நான் வந்து மீண்டும் சொல்கிறேன், அவருக்கு வந்து அந்த சாதிய வாக்குகள் வேணும். ஓகேங்களா? சாதிய வாக்குகள் வேணும். அந்த சாதிய வாக்கு அந்த 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 கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், முக்கியமாக வந்து தென்பகுதியில் அந்த சாதியவாத அமைச்சர்கள், நான் வந்து மீண்டும் குறிப்பிட்றேன், அங்கே இருக்கிறவங்க வேணுமே சாதி அந்த பார்வையில் தான் இருப்பாங்க.
ஓகேங்களா? அந்த பார்வையில் தான் வந்து எல்லா விஷயங்களும் பார்ப்பாங்க. இவங்க வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல்னு சொல்றாங்கல்ல திமுக. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் தாண்டி போய் கவின் குடும்பத்தினரை வந்து அப்பயே போய் பார்த்துருக்கலாம். பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா முதல்வரே வந்து பார்த்துட்டாரு ம். அப்படின்னு வந்து அவங்க வந்து உடல வாங்கியிருப்பாங்க. ம். அந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு விசாரணையும் வந்து சரியா நடக்குது அப்படின்னு ஒரு நிம்மதி வந்திருக்கும். இருந்திருக்கும். ஓகே. நம்ம முதல்வரே வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இனிமேலும் நாம ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அதிகாரிகள் வந்து அந்த விசாரணைய நியாயமா நடத்தியிருப்பாங்க. ம். ஸோ அந்த விஷயம் வந்து ஆற போட்டு கவின் வீட்டார் வந்து, "சே விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில இருக்கும்போது, நீங்க கூப்பிட்டு பேசுனீங்கன்னா, நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள வந்து அப்படிதான் எடுத்துக்க முடியும். அவரு வந்து சாதிய பார்வையில தான் வந்து கெவின் அவர்கள் வீட்ல போய் பார்க்கல அப்படின்னு எடுத்துக்க முடியும். சார் இப்போ நீங்க பேசினப்போ சொன்னீங்க, கவின் பத்தி போட்ட பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆளும் கட்சியினரால போடப்பட்டது அப்டின்ட்டு. ம். இந்த மாதிரியான விஷயங்கள பரப்புறதும் அண்ட் இவரு வந்து பார்த்து பேசுறதுக்கும் சம்மந்தம் என்ன சார்? இதனால பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுமா? இதனால ஓட்டு எல்லாமே போகாம இல்ல, இருந்துருமா? உங்களுக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்த நாம் பார்க்கணும். இதனால வந்து ஆ இப்ப மீட் பண்றதால என்ன மாறிட போகுது? ஏன் இப்ப மீட் பண்றாருன்னு ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து வேங்கவயல் இஷ்யூல ம். இன்னுமே வந்து ஆளுங்கட்சி மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இருக்கு. இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் முதல்வர் ஸ்டாலின் ம். அவர்களோ, அ இல்ல கட்சியில முக்கியமான ஆட்கள் யாருமே வந்து போய் பார்க்கல. ம். அந்த மக்கள் வந்து இனிமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதேபோல அவங்க நாங்க வந்து வாக்களிக்க மாட்டோம். அந்த மாரியான போராட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்குள்ளயும் வந்து ஒரு மோசமான விஷயமா, இன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள போய் பார்க்கல. ம். நடுவுல கூட வந்து ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோல என்ன சொன்னாங்க, அந்த பகுதி அந்த அந்த பட்டியல அ தண்ணீர் தேக்கத்தில மலம் கடந்ததுல, ம். அந்த பகுதி இளைஞர்களே வந்து அத பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு ஆடியோ ம். வெளில வந்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட வந்து 1 வருடங்களுக்கு 2 வருடம் கிட்ட ஆச்சு. ம். இதுவரைக்குமே வந்து முதல்வர் அவர்கள போய் பார்க்கல. இவங்கள ஏன் போய் பார்க்குறாருன்னா, இது வந்து இதுக்கும் வந்து ஒரு வாக்கு அரசியல். ம். இறந்து போன கெவின் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். நாளைக்கு வந்து அந்த மக்களோட வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்கலாம் என்ன? இன்னும் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் அவர்கள் வந்து அ ஒரு நடிகைய போய் பார்க்குறாரு. ம். அதேபோல எஸ்வி சேகரோட நாடகத்த போய் பார்க்குறாரு. அதேபோல வாக்கிங் போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாரு. தென் தமிழகத்துக்கு எத்தன முறை போறாரு. இல்லன்னா அந்த அந்த அ அந்த 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 குடும்பத்தினரே வந்து நீங்க நேர்ல முன்னாடியே வந்து சந்திச்சு பேசியிருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. சார் ஆக்சுவலா ஜர்னலிஸ்ட் பாண்டி அவரோட அப்பா இறந்தப்போ நேர்ல போய் பார்த்து துக்கம் விசாரிச்சிருக்காங்க. எஸ்வி சேகர் அவரோட அப்பா பேரை வந்து அந்த தெருவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்போ இப்போ ஆட்சியில இருக்கவங்க டிஎம்கே. ஸோ அவங்களோட ஆட்சியில ஒரு மர்டர் நடக்குது அப்படின்றப்போ அதோட பொறுப்பும் அவங்க தானே சார் ஏத்துக்கணும். அவங்க தானே அங்க போய் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நம்பிக்கை குடுக்குற இடத்துல இருக்கிறவங்களே வந்துட்டு இந்த மாதிரி பண்றதை எப்படி எடுத்துக்கிறது சார்? முதலாவது அ பத்திரிகையாளர் பாண்டி மற்றும் நடிகர் எஸ்வி சேகர் அவங்கலாம் யாருன்னு பார்க்கணும். அவங்கலாம் வந்து ஒரு ஆக்சுவலா எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக வந்து திமுக கட்சி ஆரம்பித்ததோ, அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் ம். பாண்டி அவர்களும், எஸ்வி சேகர் அவர்களும். அவங்கலாம் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள். அ முதல்வர் அவர்கள் அவங்க வீட்ல போய் அவங்க அப்பா இருந்ததுக்கோ, எஸ்வி சேகர் அவர்கள போய் சந்திச்சுக்கோ, அந்த நாடகத்தில போய் மீட் பண்ணதுக்கோ நான் எதுவுமே வந்து சொல்லல. முதல்வருக்கு வந்து பாண்டிய அவர்களுக்குமான நட்பு இருந்திருக்கலாம். இத ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கலாம் அந்த விஷயத்த. நீங்க தான் என்னதான் எதிர் சித்தாந்தம் பேசினாலும், முதல்வர் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. நட்பு ரீதியா போய் பார்க்குறாரு. அரசியல் கடந்து போய் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எஸ்வி சேகர் அவர்கள் வந்து ஒரு காலத்தில பாஜகல இருந்தாரு. இது அதிமுகலயும் இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட்டாருன்னு நெனைக்கிறேன். ம். ஸோ அந்த மாரி வரலாறு கொண்டவர்கள் அவர்கள். அவர்களையே போய் வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரு. நான் வந்து பார்க்க வேணாம்னு சொல்லல. பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை வந்து கெவின் குடும்பத்தில போய் பார்க்குறான்ல. ம். அப்ப அந்த சமூகத்தை சார்ந்தவர இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? ம். அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? ஸோ ஆக்சுவலா திமுக ஆட்சிக்கு வந்தா, இனிமேல் வந்து சாதிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு சிறுபான்மை மக்களாகட்டும், அதே பட்டியலின மக்களாகட்டும், எல்லாமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ம். ஸோ நீங்க வந்து ஒரு நடிகைய போய் பார்க்குறீங்க. அதேபோல இன்னொரு நடிகர் நாடகத்த போய் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சாதியின் பேரால ஒரு பையன் காதலித்த ஒரே காரணத்துக்காக வந்து அவன வெட்டி கொல்றீங்க. இத போய் பார்க்கலன்னா வந்து முதல்வர் அவர்கள வந்து விமர்சனம் செய்வாங்க. அதேபோல விஜய் அவர்கள் அங்கிள் சொன்னார்ல. ம். ஓகேவா? அதுக்கு நீங்க இடம் குடுக்குறீங்க. அவர் கேட்கிறார்ல, "என்ன அங்கிள் தமிழ்நாட்டுல இவ்ளோ நடக்குது. உங்களால தடுக்க முடியலையா? அதுக்கு பதில் சொல்லுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்ல. ம். நம்ம வந்து முதல்வர் வந்து ஒழுங்கா இருந்திருந்தா, லைக் மக்கள் மனதை புண்படுத்தாம இருந்திருந்தா, இந்த மாரி ஆணவ கொலைக்கு வந்து நேர்ல போய் சந்திச்சு வந்து நலம் விசாரிச்சிருக்கணும். நாங்க இருக்கோம் உங்க பக்கத்துல. யார வெட்டி கொன்னாங்களோ, அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும்.
இதெல்லாம் பேசாமல் வந்து நீங்கள் வந்து கடமைக்குன்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, இப்போ போய் சந்திச்சிங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை உங்க மேலே வைக்க தான் செய்வாங்க. அதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். சார் கவின் மர்டர் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஒரு மாசமா ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் அவங்களோட போராட்டம் தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த அரெஸ்ட்ட பத்தி எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கவின் விஷயமா இருக்கட்டும், இல்ல இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் அரெஸ்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஎம்கே ஆட்சியில நடக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே பேசுறதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க. இது எப்படி எடுத்துக்க சார் சரியானதா இருக்கும்? யாரு பேச முன்னோட மாற்றாங்க? சார் இப்போ மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு இந்த அரெஸ்ட்டை பத்தி பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு காலத்துல வந்து திமுகல இருந்த நிர்வாகிகள் குறிப்பா சென்னையில வந்து அண்ணா அதுக்கப்புறம் கலைஞர் இருந்த தொடக்க காலத்துல அந்த வட்ட செயலாளர்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட செயலாளர், அப்புறம் வட்ட செயலாளர், ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வரும். அதுல வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க சென்னையில பெரும்பாலும் தலித்துகள். ஓகேங்களா? பரிதி இளமழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் தான் வந்து ஒரு காலத்துல சென்னையோட தளபதி மாரி. திமுகவின் சென்னைக்கு வந்து குறுநில மன்னர்னா, அது பரிதி இளமழுதி தான். அவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்க அப்பா பேர் வந்து இளமழுதி. அவர் பேர் பரிதி. அப்படி இருக்கும்போது அவங்க வச்சு தான் சென்னையில கண்ட்ரோல். ஒரு காலகட்டத்தில நீங்க வந்து அடையாறு பக்கத்தில இருக்கும்ல, ம். குடிசைகள்லாம். ம். அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வட சென்னையிலயும் சரி, சென்னையில இருக்கிற பகுதியிலும் அகற்ற முடியாது. ஓகே. தலித்துகளுக்கு எதிராக நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ம். ஏன்னா திமுகல இருந்து வந்து அப்படி பாதுகாத்தாரு பரிதி இளமழுதி. ஓகேங்களா? அப்படியான ஒரு நிர்வாகி இப்போ வந்து மேயர் பிரியா அவர்களும் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம். ஓகேங்களா? அவங்களால பேச முடியுமா? ஏன்னா அவங்கள அந்த இடத்துல வந்து திமுக தரப்புல வச்சில்ல. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ அத வந்து நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லணும். நீங்க வந்து ஒரு பிஆர்ஓ மாரி. திமுக தலைமை என்ன சொல்லுதோ, அத தான் நீங்க பண்ணணும். அந்த மாரி இருக்காங்க. திமுகன்ற கட்சி கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்குமே ஓகே. ஓகேவா? அவருக்கு தெரியும். எத பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தலித்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, பிராமண ஒழிப்பு அதெல்லாம் பேசுறீங்க. அப்படிப்பட்ட நீங்க கிட்டத்தட்ட இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலை செய்ற நெறைய பேர் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து தலித்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து வேற எதுவுமே கேட்கல. ம். நீங்க தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க. அப்படி குறிப்பிடும்போது, அந்த விஷயத்த வந்து எங்களுக்கு நிறைவேற்றி ம். தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே கேட்கல. நான் 23,000 சம்பளம் வாங்குறேன். நாளைக்கே வந்து எனக்கு 15,000, 16,000 குடுக்குறீங்கன்னா, அது யாராலுமே ஏத்துக்க முடியாது. முடியாது. ஏன்னா வந்து நான் இஎம்ஐ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லார் வீட்லயும் வந்து இஎம்ஐ அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் 15,000 கட்டுறேன்னா, நான் வாங்குற சம்பளம் அதுக்கே போயிடும். போயிடும். ஓகேங்களா? அதுக்கு வந்து திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் மட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்டு, விடுதலை சிறுத்தைக்கு எதிரான ஸ்டாண்டு. அவர் வந்து தொடர்ந்து பேசினாரு. திமுக என்னதான் அவர் கூட்டணியில இருந்துகிட்டே பேசினாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற கட்சிக்கு வந்து அந்த தைரியம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா? திரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசினார். திமுக செய்வது தவறு, திருமாவளவன் பேசியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டியது அவர்தான். அவருக்கு வந்து மனமார நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கம்யூனிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு சிறந்த உதாரணம் சண்முகம் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆ பிரியா மட்டும் இல்ல, அந்த ஆர். ராசா இருக்கார்ல, அவரு நெனச்சாலும் அவரும் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். அவரு நெனச்சாலுமே பேச முடியாது. ஓகேங்களா? ஏன்னா திமுக தலைமை ஒரு டிசிஷன் எடுத்துருச்சுன்னா, அதை தாண்டி வந்து அந்த கட்சியில வந்து எதுவுமே பேச முடியாது. ஸோ அதுதான் வந்து திமுகல தற்பொழுது நடந்திருக்கு. அங்க பேச ஒரு ஒரு வலிமையான தலித் தலைவர்கள் இல்ல. ம். தலித் தலைவரை தாண்டி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து திமுக இல்ல. அதனால தான் அந்த மக்கள்லாம் இன்னுமே ஒடுக்கப்படுகிறார்கள். சார் டிஎம்கே வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல இப்போ இந்த நாம பேசின மாதிரி எல்லாமே இருக்கும்போது, இப்போ வந்துட்டு ரீசென்ட்டா ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அம்மா உணவகம் வந்துட்டு நெறைய அவுட்லெட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பட் டிஎம்கே சைட்ல இருந்து அதுவுமே செட்டிங்ஸ் தான். ம். அதுவுமே செட்டப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத எப்படி பார்க்குறீங்க? எப்பொழுதுமே வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி அப்ப ரூலிங் பார்ட்டியா ஒருத்தவங்க வராங்கன்னா, முன்னாடி ஆட்சியில வந்து ஏதாவது ஒரு திட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து அத தடை செய்ய பார்ப்பாங்க. இப்ப அதிமுக கொண்டு வந்த திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப் வழங்கும் திட்டம். ம். ஸோ இதெல்லாம் வந்து லேப்டாப் இப்ப தான் குடுக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடுக்கவே இல்ல திமுக ஆட்சியில. இப்ப தேர்தல் வருது. ஆ ஸோ அதனால நம்ம குடுக்கணும்னு சொல்லிட்டு குடுக்க போறாங்க. இப்போ அந்த அம்மா உணவகம் இருக்குல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா உணவகத்துல இருக்கிற ஸ்டிக்கர பிரிச்சாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா பேர்லாம் எதுவும் மாத்த வேணாம். அம்மா உணவகம்னே இருக்கட்டும். இல்ல அங்க பேரு மாத்த போட்டோஸ்ல எல்லாம் வேணாம். அகற்ற வேணாம்னு சொல்லி தானே சார் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி அ
அம்மா உணவகம்லாம் அதிகமா இருக்கக்கூடாதுன்றதும், நிறைய இடத்துல வந்துட்டு அவுட்லெட்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே மூடி இருக்காங்க. அம்மா உணவகம் இருந்த இடத்துல இருந்து. ஸோ திடீர்னு இந்த ஒரு மாற்றம் எதுக்கு சார்? இல்லைன்னா உங்க மேல கெட்ட பேர் வரும்ல. ஓகேங்களா? உங்க மேல கெட்ட பேர் வரும். சரி அம்மாவுக்கு ஒண்ணு முன்ன இருந்துச்சு. அதனால நாங்கலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தோனே, நாங்க வந்து இப்ப அதிமுக சேர்ந்தவனா இருக்கேன்னா, நான் ஒரு 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 வாக்குறுதியா அத வைப்பேன் மக்களுக்கு. தமிழகம் முழுவதும் அம்மா உணவகம் வந்து மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியா குடுப்பேன். அப்ப அம்மா உணவகத்த வந்து யார் மூடுனா? திமுக மூடணும். அது வந்து அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டா அமையும். ம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இடம் குடுக்கக்கூடாதுன்னு தான் ஏற்கனவே இருந்தத வந்து இப்ப திறக்குறாங்க. ஓகேங்களா? இத வந்து நீங்க ஒரு வாக்குறுதியா குடுக்க முடியாதுல்ல. இவங்க வந்து இப்படி கிளைம் பண்ணலாம். திமுக தரப்புலருந்து. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தும் வந்து அம்மா உணவகம் அதன் பேரிலே செயல்படுகிறது. இன்னும் அது வந்து சிறப்பாக செயல்படுகிறது. நாங்க வந்து அதுக்கு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக திமுக பண்ணலாம். சரி, இந்தியால கோடீஸ்வர முதல்வர்கள் பட்டியல்ல வந்துட்டு நம்மளோட முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 14வது இடத்துல இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்கிறது என்னதான், எங்களுக்கு வந்து 8.88 கோடி தான் சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்புறபடி இல்லையே சார். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல அந்த சொத்து பட்டியல் என்னன்னா, அ இப்ப ஏழை முதலமைச்சர்னா வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அது அது எத வச்சு கணக்காட்டுறேன்னா, அவருடைய பேர்ல வந்து தனிப்பட்ட முறையில எந்த சொத்தும் இல்ல. இப்போ ஒரு மகன் இருக்காரு உதயநிதி. அவருக்கு சொந்தமா வந்து ரெட்ஜியான்ட் இருக்கு. இப்ப ரெட்ஜியான்ட்ல வந்து அ அவருக்கு வந்து நெறைய சொத்து இருக்கும். அது யார் பேர்ல இருக்குன்னா, அவங்க உதயநிதி பேர்ல இருக்கலாம். அவனோட மகன் பேர்ல இருக்கலாம். அவரோட மகன் பேர்ல இருக்கலாம். ஆனா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் பேர்ல எந்த சொத்தும் வந்து கணக்கு காட்ட மாட்டார். ம். ஓகேவா? யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அண்ணன், தம்பி இருப்பாங்க, மகன் இருப்பாங்க. இல்லன்னா அவங்களோட மனைவி இருப்பாங்க. ம். அவங்க பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சொந்தமா வந்து முரசொலி அறக்கட்டளைன்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த அறக்கட்டளைக்கு மாத்திப்பாங்க. இல்ல கலைஞர் டிவி இருக்கு. கலைஞர் டிவி அது பேர்ல இருக்கும். ஸோ அது அது என்னன்னா, ஆ நான் வந்து இருக்கிறதுலே ஏழ்மையான முதல்வர். என் மேல எந்த சொத்தும் இல்ல. அப்படின்னு சொல்லி ஒரு கார் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் மேல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க ம். தேர்தல் போது. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னன்னா, சும்மா வெளி விளம்பரத்துக்காக. அவங்களுக்கே தெரியும். தென்னிந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பம்னா, அது வந்து திமுக குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக பண்றாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த கிட்னி திருட்டு அப்படின்றது ரொம்பவே பேசு பொருளா இருக்கு. நேத்து மதுரை கோர்ட்ல கூட இது ரிலேட்டடா ஒரு கேஸ் வந்தப்போ, கோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு இந்த மாதிரி ரிலேட்டடான ஃபைல்ஸ் எதுவுமே இல்ல. எஃப்ஐஆர் எதுவுமே போடப்படலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அத பத்தி உங்களோட கருத்து சார்? ஆக்சுவலா இந்த கிட்னி திருட்டுன்றது வந்து அ தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் நடத்துகிற ஒரு மருத்துவமனை மேல வந்தது. தொடக்கத்தில வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டது. அப்புறம் தமிழக அரசு வந்து ஒரு குழு அமைச்சது. ம். குழு அமைச்சு, ஆமா திருட்டு நடந்தது உண்மதான். இப்ப திருட்டு நடந்தது உண்மைன்னா, அதுக்கு வந்து நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ம். ஆனா தமிழக அரசின் சார்பாக வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ட்ரை பண்ணவே இல்ல. பண்ணுங்க. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அவங்க சம்மதத்தோட தான் வந்து உறுப்ப வந்து எடுத்தோம். எடுத்தோம் ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி எடுக்கவே கூடாது. ஓகேவா? நீங்க சம்மதத்தோட எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு நன்கொடையா இருக்கணும். ம். ஓகேங்களா? அதற்காக வந்து நீங்க பணம் பணம். வாங்கிக்கிட்டு ம். ஓகேவா? அப்படின்னா அரசோட ஒப்புதல் இருக்கணும். ம். இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆருக்கு வந்து ஏதோ உறுப்பு அ அ மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அவங்க உறவினர் ஒருத்தவங்க தான் குடுத்ததா சொல்லுவாங்க. அ அவங்க கூட ரீசென்ட்டா தான் இறந்தாங்க. ம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, அது அரசுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க வந்து அரசுக்கு தெரியப்படுத்தாம, ஆ நீங்க வந்து பணம் வாங்கிக் கொண்டு, இப்ப வந்து ஒரு ஏழை இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு கடன் இருக்கு. அவனுக்கு பணம் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் காசு குடுத்துட்டு கிட்னி வாங்குறது வந்து, அது வந்து ப்ராப்பரா நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு தவறான விஷயம். நீங்க அப்படி தவறான விஷயம். ம். பண்ணவே கூடாது அது. ஓகேங்களா? நேற்றைய தினம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் மற்றும் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் வந்து அதான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு குழு அமைச்சீங்க. ம். அந்த குழுவுல வந்து தவறு நடந்திருக்கு. அந்த நாமக்கல் பகுதிகள்ல கிட்னி திருட்டு நடந்தது உண்மதான் அப்படின்னு ம். சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. அப்ப ஏன் வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் எஃப்ஐஆர் பண்ணல ஃபைல் அப்படின்னு பண்ணல. கேட்கறாங்க. ம். ஸோ அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆக்சுவலா இது வந்து ஊரக சுகாதார இயக்குனர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அத வந்து நாங்களே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வந்து ஒரு பதில சொல்றாங்க. ஆனா நீதிபதிகள் என்ன கேட்கறாங்கன்னா, அப்ப வந்து நாங்க சொன்னதால தான் வந்து நீங்க ஃபைல் பண்ணலையா? அப்படிலாம் இல்ல நீதிபதி அவர்களே. நாங்க வந்து அ இந்த மாரி வந்து அந்த ஊரக சுகாதார இயக்குனர் இருக்கார்ல, அவரு வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அப்பதான் நாங்க எடுக்க முடியும். ஏன்னா உறுப்பு மாற்று, திருட்டு, அந்த அறுவை சிகிச்சை இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அ அவர் மூலமா தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரணும். அப்புறம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க குழு அமைச்சீங்க? அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு வந்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, "சரி நடந்தது உண்மதான். நாங்க உங்க பதிலுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல சொல்லப்பட்டது.
ஸோ இதை எடுத்து வந்து ஒரு தரப்பினர் என்ன சிபிஐ விசாரணை கேட்டாங்க. ம். அதே போல தமிழக அரசு சொன்னாங்கல்ல ஒரு பதில். அந்த பதிலையும் வந்து நீதிமன்றம் ஏற்கவில்லை. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீதிமன்றம் சார்பாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்க. அதுல வந்து பிரேமானந்த் சின்ஹா ஐபிஎஸ், அதுக்கப்புறம் நிஷா ஐபிஎஸ், சிலம்பரசன் ஐபிஎஸ், கார்த்திகேயன் எஸ்பி, அரவிந்த் எஸ்பி ஆகியோரை வந்து இந்த நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி திருட்டு தொடர்பாக வந்து ஒரு குழு விசாரிக்கிறதுக்கு அமைச்சிருக்கு. அமைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதாவது திமுகவை சார்ந்த யாராவது, இல்ல திமுக கட்சியில இருக்கவங்க, திமுகவுக்கு வேண்டியவர்கள் ஏதாவது ஒரு புகார்ல சிக்கினா, இல்ல அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா வச்சுங்களேன், அதற்காக இந்த அரசு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாது. அதே போல அவங்கள கைது செய்யாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கிட்னி திருட்டு விவகாரத்திலயும் வந்து திமுகவை சார்ந்த பல நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த மது மது மருத்துவமனையை சார்ந்த எம்எல்ஏ கதிரவன் அவர்களும் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கதிரவன் அவர்களுக்கு கூட வந்து வீடியோவில் பேசினார். எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி இந்த கார் வச்சிருக்காரு. நான் வந்து கிட்னி திருடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்து நான் கிட்னிலாம் ரொம்ப திருடி அதிகமாக பணம் வச்சிருந்தா நானும் அந்த காரை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்க முடியுமோ என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு அந்த லேம்போகினா ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவங்க அப்பா வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து அந்த காசில் கூட வாங்கியிருக்கலாம். நான் வந்து சொல்ல முடியாது அதெல்லாம். அவர் எந்த காசில் வேணால் வாங்கியிருக்கலாம். கிட்னி திருடி வாங்கியிருக்கலாம். இல்லை அவங்க கல்லூரி வச்சுருக்காங்க. அந்த கல்லூரியிலேருந்து வந்த பணமாக இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். இப்போ சிறப்பு புலனாய்வு குழு வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் முடிவு செய்வாங்க. கதிரவன் அவர்கள் வந்து என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதில் அந்த காசுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, மருத்துவமனைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த நிர்வாகம் வேறு, நான் வந்து வேறு, டோட்டலாக வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் திமுக உண்மையாகவே என்ன பண்ணுறதுன்னா அந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு புகார் வந்து அவங்க கட்சிக்காரங்க மேலே வந்தோடனே, இங்கே பாருங்கள் எங்கள் அரசு வந்து நியாயமாக வந்து நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து வழக்கு பதிவு செய்து இது சம்மந்தமாக வந்து விசாரணை நடத்திருக்கும். நடத்திருந்தால் நீதிமன்றம் வந்து இதில் தலையிட்டிருக்காது. ஓகேங்களா? இப்படி வந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து யார் அதை பண்ணாங்க, எந்த நோக்கத்துக்காக பண்ணாங்க, இதில் வந்து யார் யாரெல்லாம் அந்த சிறுநீரகத்தை கொடுத்தா, அதே போல் எவ்வளோ பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மினிமம் ஒருத்தவங்க வந்து கிட்னியை கொடுத்தா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ஒரு கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கிராமத்தில் ஒருத்தவங்க வந்து இருக்காங்கன்னா, இல்லை நான் சொல்கிறது வந்து குறைந்த அளவு கூட இருக்கலாம். அதுக்கு மேலே கூட வந்து ரேட் இருக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் வந்து ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? மார்க்கெட் ரேட் வந்து என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து இதை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக நிர்வாகிகள் வந்து சம்பாரிச்சிருக்கலாம். இல்லை வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நீங்கள் சமயத்தில் கூட அந்த கூலி படம் பார்த்துப்பீங்க. கூலி படத்தில் கூட வந்து இருதயத்தை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் கூட அதுக்கு பின்னாடி இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சாதான் உண்மை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சார். ரொம்ப நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார்.